ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்கள் கங்கா. ஒரு 80s வந்த ஒரு படத்தில் ஒரு சீனு எனக்கு அந்த வயசுலேயே ரொம்ப மனசில் போய் ஆழமாக பதிஞ்ச ஒரு சீனுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு ரெனவுண்ட் சயின்டிஸ்ட் ஒரு லேடி. அந்த லேடி வந்து அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவாள், இப்போல்லாம் ஆம்பளைங்க எது பண்ணாலும் பொம்பளைங்களாலே அது பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக தன்னை பற்றி பேசும்போது அந்த ஆம்பளை ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்படியா, அப்போது வெயிலில் வந்து எங்களுக்கு வேர்க்குதுன்னா நாங்கள் சட்டை கட்டிட்டு சுற்றுவோம், நீ சுற்றிட்டே இருக்கோம். அது எப்படி இருந்ததுன்னா செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணை வந்து நீ மட்டம் தட்டணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வழி இதெல்லாம் பெருமையாக சட்டையை கட்டிட்டு திரிவேங்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமா? அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நியூடிட்டி, அதை வச்சு எவ்வளோ பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காங்க. உன்னை நான் வீடியோ எடுத்துட்டேன், அதனால் நீ என்னோடய ஆசைக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சொல்லி எத்தனை பொண்ணுங்க செத்து போயிருக்குங்க. ஆம்பளைங்க இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க, இப்போ தான் தெரிஞ்சுவாங்க. எல்லா ஆம்பளைங்களும் நான் குற்றம் சொல்ல வரல, ஆனால் இந்த மாதிரி யோசிக்கிற ஆம்பளைங்க இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டிச்சில அந்த படத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணேன். இருக்காங்க இன்னமும் உலகத்தில். இந்த மாதிரி பொண்ணுங்களை மட்டம் தட்டணும்னா அந்த நியூடிட்டின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆம்பளைங்க இருக்காங்க. இதை எடுத்து நம்ம போராட வேண்டாமா? பயப்படாதீங்க. என்ன இப்போ எடுத்துட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க, உடனே அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் நில்லுங்க எதிர்த்து, போலீஸ்கிட்ட போய் காட்டுங்க அந்த வீடியோவை. நீங்களே அவன் காட்டணும்லாம் பயப்படாதீங்க, நீங்கள் போய் காட்டுங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு பெண்கள் எல்லாம் கொஞ்சம் விழிக்கணும். இது ஹலோ வீக்கெண்ட். நான் உங்களுக்கு